கடந்த ஆண்டு ஜூலை 10ஆம் தேதி மன்னார்குடியை அதிர வைத்தது இந்த இரட்டை கொலை சம்பவம். பழனியில் உள்ள அரசு கல்லூரியில் விரிவுரையாளராக பணிபுரிந்து வந்த மீனாட்சி சுந்தரத்தின் மனைவி பெனிட்டா மன்னார்குடியில் உள்ள அரசு பள்ளியில் ஆசிரியையாக வேலை பார்த்து வந்தார். காதலித்து திருமணம் செய்து கொண்ட மீனாட்சி சுந்தரம் பெனிட்டா தம்பதிகளுக்கு 12 வயதில் கவின்மொழி என்ற மகனும் 7 வயதில் தமிழிசை என்ற மகளும் இருந்தனர். இந்த குழந்தைகள் இருவரும் கடந்த ஆண்டு ஜூலை 10ஆம் தேதி வீட்டில் கழுத்தறுக்கப்பட்டு மர்மமான முறையில் சடலமாக கிடந்தனர். தாய் பெனிட்டா உள்புறம் தாழிடப்பட்ட குளியல் அறையில் இரத்த காயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த மன்னார்குடி காவல்துறையினர் பெனிட்டாவை மீட்டு தனியார் மருத்துவமனை ஒன்றில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்த்தனர். கொள்ளை முயற்சியில் இந்த சம்பவம் நடந்ததாக குற்றம் சாட்டிய மீனாட்சி சுந்தரத்தின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த இரட்டை கொலை சம்பவத்தால் மன்னார்குடியில் பெரும் பரபரப்பு நிலவியது. ஆசிரியை பெனிட்டாவின் கழுத்தில் பலத்த காயம் இருந்ததால் பேச இயலவில்லை. உறவினர்கள் போராட்டம் ஒருபுறம், பெனிட்டாவின் உடல்நிலை பாதிப்பு மறுபுறம் என்ற கடுமையான அழுத்தம் காரணமாக இந்த இரட்டை கொலை சம்பவத்தின் விசாரணையும் வெகு தூரம் விலகிச் சென்றது. கொலையாளி யார் என்பதை கண்டறிவதில் காவல்துறையினருக்கு சிக்கல் ஏற்பட்டது. நீண்ட சிகிச்சைக்கு பின்னர் வீடு திரும்பிய ஆசிரியை பெனிட்டாவின் நடவடிக்கைகளை ரகசியமாக கண்காணித்து வந்த காவல்துறையினர் 2 குழந்தைகளை கொலை செய்த வழக்கில் வெள்ளிக்கிழமை ஆசிரியை பெனிட்டாவை கைது செய்தனர். காவல்துறையினரிடம் ஆசிரியை பெனிட்டா அளித்துள்ள வாக்குமூலம் அதிர வைப்பதாக இருந்தது. திருமணமான புதிதில் அன்பாகவும் நெருக்கமாகவும் இருந்த கணவர் மீனாட்சி சுந்தரம் குழந்தைகள் வளர ஆரம்பித்த பின்னர் பெனிட்டாவிடம் பேசுவதையே தவிர்த்துள்ளார். அடிக்கடி பெனிட்டாவை பிரிந்து வெளியூர்களுக்கு சென்ற மீனாட்சி சுந்தரம் ஒரு கட்டத்தில் பழனியில் வேலை பார்ப்பதை சாக்காக வைத்து வீட்டிற்கு வருவதை தவிர்த்து பழனியிலேயே தங்கத் தொடங்கியதால் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார் பெனிட்டா. இதனால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு மீனாட்சி சுந்தரம் கோபத்தில் பழனிக்கு புறப்பட்டு சென்று விட்டதால் அவருக்கு பாடம் கற்பிப்பதற்காக குழந்தைகளை கொன்றுவிட்டு தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்துள்ளார் பெனிட்டா. அதன்படி குழந்தைகளின் கழுத்தை கத்தியால் அறுத்து கொலை செய்துவிட்டு பெனிட்டா தன்னைத்தானே கழுத்தை அறுத்து கொண்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் வந்ததால் குளியல் அறைக்குள் சென்று பூட்டிக் கொண்டதாகவும் அதன் பிறகு இந்த சம்பவம் கொள்ளையர்களால் நடத்தப்பட்டதாக கருதி போராட்டங்கள் நடந்ததால் தானும் கொள்ளையன் தாக்கியதாக நாடகமாடியதாக தெரிவித்துள்ளார் பெனிட்டா என்கிறது காவல்துறை. கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை என்றால் இருவரும் அமர்ந்து பேசி தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். மனம் ஒத்துவராத தம்பதிகள் சட்டத்தின்படி விவாகரத்து பெற்றுக் கொள்ளலாம். அதை விடுத்து ஆத்திரத்தில் நாம் எடுக்கும் எந்த ஒரு முடிவும் குடும்பத்தையே அழித்துவிடும் என்பதற்கு சான்றாக மாறியிருக்கிறது இந்த சம்பவம். பாலிமர் செய்திகளுக்காக வேல்ராஜ்.